வணக்கம். யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். சம்பூர் மனித எச்சங்கள் அகழ்வு குறித்து அறிக்கை சமர்ப்பிக்க மூதூர் நீதிமன்றம் உத்தரவு. தலதா மாளிகை தாக்குதல் விவாதம், ஜேபிபி மற்றும் சித்திரவதை கூடங்கள் குறித்த நாடாளுமன்றத்தில் வாக்குவாதம். அவசர கால சட்டம் அரசியல் அமைப்புக்கு விரோதம், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் முறைகேடுகள் விசாரிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எடுத்துள்ள நடவடிக்கை. உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு ஜெலன்ஸ்கி தயார், அமெரிக்கா எடுத்துள்ள நடவடிக்கை. ஓராண்டில் 59,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலி, வெளியான புள்ளி விவரம். தொடர்பான விரிவான செய்திகள். சம்பூரில் மனித மண்டையோடு மற்றும் எலும்பு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட காணியில் தொடர்ந்து அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து எதிர்வரும் ஜூலை 30 அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மூதூர் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த அறிக்கை சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் மிதிவெடி அகற்றும் குழுவின் ஆலோசனைகளின் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி திருமதி தஸ்னி பாசான் இந்த பகுதியின் முன்னர் மயான மீதம் இருந்ததா என்பது குறித்து தொல்பொருள் திணைக்களம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இந்த அறிக்கைகளின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும். கடந்த ஜூலை 19 மிதிவெடி அகற்றும் குழுவினர் அகழ்வு செய்த போது இந்த மனித எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதனை அடுத்து மூதூர் பதில் நீதவானின் உத்தரவின் பேரில் அகழ்வு பணிகள் ஜூலை 22 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்த சூழலில் மூதூர் நீதவானின் தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரி, போலீஸ் தடவியல் பிரிவினர், அரசு பகுப்பாய்வு அலுவலர்கள், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள், புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியக அலுவலர்கள், காணாமல் போனோர் அலுவலக ஆணையாளர் மிராஜ் ரஹீம் ஆகியோர் முன்னிலையில் கள ஆய்வுகள் நடைபெற்றன. இந்த கள ஆய்வுகளின் முடிவுகளும் எதிர்வரும் நாட்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ள அறிக்கைகளும் சம்பூரில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானம் மேற்கொள்ளப்படும். 1989 மக்கள் விடுதலை முன்னணி ஜேபிபி தலலா மாளிகை மீது நடத்திய தாக்குதல் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன கேள்வி எழுப்பிய போது நாடாளுமன்றத்தில் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தன. சபை தலைவர் விமல் ரத்நாயக்க ரோஹிணி கவிரத்னவை ஒரு கொலைகாரனின் மகள் என்று அழைத்ததாலே சர்ச்சை பிடித்தது. முன்னதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கும் எம்பி கவிரத்னவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கேள்வியை சுருக்கமாக கேட்குமாறு சபாநாயகர் கேட்டுக்கொண்ட போது ரோஹிணி கவிரத்ன சபாநாயகரை நோக்கி, நான் எனது கேள்விக்கு வரும்போது நீங்கள் வாயை மூடிக்கொள்ளுங்கள் என்று கூறியது நிலைமையை மேலும் மோசமாக்கியது. அதற்கு சபாநாயகர், நீங்கள் யாரிடம் பேசுகிறீர்கள், கேள்வி எழுப்புவதற்கான வழி இதுவல்ல என்று பதிலளித்தார். பிரதி அமைச்சர் மஹிந்த ஏசிங்க தலையிட்டு ரோஹிணி கவிரத்ன தனது அறிக்கை வாபஸ் வருமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் விமல் ரத்நாயக் எழுந்திட்டு, மாத்தளையில் உள்ள ஒரு மனித புதைக்குழியில் இருந்து பல எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இப்போது ஒரு கொலைகாரனின் மகள் எங்கள் முன் நிற்கின்றாள் என்று கூறினார். இதனால் கோபமடைந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர் விமல் ரத்நாயக் நிலையில் கட்டளை மீறியதாக குற்றம் சாட்டி கூச்சலிடத் தொடங்கினர். விமல் ரத்நாயக்க மேலும் கூறுகையில், 1989 ஐதேக அரசாங்கத்தின் அமைச்சர்களும் எம்பிக்களும் சித்திரவதை கூடங்களை நடத்தினர் என்பது அனைவரும் அறிந்தது என்றார். சித்திரவதை கூடங்களை நடத்திய அனைவருக்கும் எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்வோம் என்று அவர் தெரிவித்தார். இந்த நாடாளுமன்ற விவாதம் இலங்கையின் கடந்த கால அரசியல் வன்முறைகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து கசப்பான நினைவுகளை மீண்டும் கிளறிவிட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே பதில் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் 2022 ஜூலை 17 அன்று நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்ட அவசர கால சட்டம் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்றும்
அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகவும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பிரதமர் நீதியரசர் முர்மு பெர்னாடோ மற்றும் நீதியரசர் ஜசந்த கொடேகுட உள்ளிட்ட 3 நீதியரசர்கள் கொண்ட அமர்வின் பெரும்பான்மையானவர்கள் பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் பிரிவு 2 கீழ் வெளியிட்ட அவசர கால விதிமுறைகள் தன்னிச்சையானவை மற்றும் செல்லுபடியாகாதவை என்று தீர்ப்பளித்தனர். அறக்கலை இயக்கத்தின் உச்சகட்டத்தின் போது வெகுஜன போராட்டங்களை கட்டுப்படுத்த இந்த விதிமுறைகள் இயற்றப்பட்டன. அவசர கால சட்டம் அமல்படுத்தப்பட்டு அடிப்படை சுதந்திரங்களை விகிதாசாரமற்ற முறையில் குறைத்ததாக நீதிமன்றம் தீர்மானித்தது. இருப்பினும் நீதிபதி அர்ச்சனா உபேசேகர இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த விதிமுறைகள் அடிப்படை உரிமைகளை மீறவில்லை என்று தீர்ப்பளித்தார். இந்த மனுக்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சர்க்குணநாதன், கொள்கை மாற்றங்களுக்கான மையம் மற்றும் லிபரல் இளைஞர் இயக்கம் ஆகியோர் தாக்கல் செய்தனர். மனுதாரர்களுக்கான சட்ட செலவுகளை அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் மற்றும் மோசடி முறைகேடுகளை முழுமையாக விசாரிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு விசேட விசாரணை குழுவை நியமித்துள்ளார். நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் நியமிக்கப்பட்ட புதிய குழுக்களுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இந்த நிறுவனங்களின் முறையான விசாரணைகள் நடைபெறாதால் அவை பாரிய அளவில் செயலிழந்து விட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து துரிதமாக விசாரணை நடத்தி எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான வழிகாட்டுதல்கள் அடங்கிய அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்குமாறு அவர் குழுவுக்கு அறிவுறுத்தினார். இந்த விசேட விசாரணை குழுவுக்காக நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்கு சனத்குமார் நாயக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தின் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கினார். இந்த குழுவின் செயலாளராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் KNM குமாரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ஓய்வு பெற்ற கணக்காய்வாளர் நாயகம் HM காமினி விஜயசிங்க, ஓய்வு பெற்ற மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் ஞானசிறி சேன நாயக்க, தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் துசாந்த் பஸ் நாயக்க, சட்டத்தரணி தொன் சமிந்த அதுகொரல மற்றும் அரசு தொழில் முயற்சிகள் திணைக்கள மேலதிக பணிப்பாளர் NAHK விஜயரத்ன ஆகியோர் உறுப்பினர்களாக செயற்படுகின்றனர். அடுத்து சர்வதேச செய்திகள். காசாவில் இஸ்ரேல் ஓராண்டுக்கும் மேலாக நடத்தி வரும் தாக்குதல்களில் 59,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 1,00,000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் காசாவில் நள்ளிரவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என 21 பேர் பலியாகியுள்ளனர். இதில் வடமேற்கு காசாவில் நடந்த தாக்குதலில் 6 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட ஒரே வீட்டில் இருந்த 12 பேர் பலியாகியுள்ளனர். காசாவின் வடக்கே தல் அல்காவா பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு மீது நடந்த தாக்குதலில் கர்ப்பிணி உட்பட 6 பேர் பலியாயினார்கள். 8 பேர் காயமடைந்தனர். நாசார் பகுதியில் இருந்த கூடாரத்தின் மீது நடந்த 3வது தாக்குதலில் குழந்தைகள் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த தகவலை சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளது. டிபா மருத்துவமனையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இது பற்றி இஸ்ரேல் ராணுவம் உடனடியாக எதுவும் தெரிவிக்கவில்லை. கடந்த மே மாதத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் படையால் உயிரிழந்துள்ளனர். போரால் காசாவில் 20 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பஞ்சம் ஏற்படும் ஆபத்தும் காணப்படுகின்றது. 100க்கும் மேற்பட்ட மனித உரிமை குழுக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் காசாவுக்கு கூடுதல் உதவி தரப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன. இது பற்றிய கடிதம் ஒன்றும் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையான போர் 3 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் புதினுடன் நேரில் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று அறிவித்துள்ளார். ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வருவதால் ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி வலியுறுத்தி வருகின்றார். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தத்தை கொண்டுவர முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டுவர புதினை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் உக்ரைன் இந்த போரை ஒருபோதும் விரும்பவில்லை என்றும் போரை தொடங்கி ரஷ்யா தான் அதை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இத்துடன் ஜால்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது.
உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ் சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.